என்னம்மா சுருதி, என்ன ஆச்சுமா உனக்கு? இப்ப யாரை தேடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, ஒண்ணும் இல்ல. ஆ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. அவங்க டென்ஷன் என்னால அதிகமாக கூடாது. அக்கா எங்கன்னு நானே தேடுறேன். ஒருவேளை அக்கா எங்கேயுமே இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லலாம். சொல்லாம கொள்ளாம எங்க போனாங்க இவங்க? அக்கா இப்ப கோவிலுக்கும் போக வாய்ப்பில்லை. ஏன்னா இப்பதான் வீட்ல பூஜை செஞ்சோம். அஸ்வின் கிட்ட இதை பத்தி சொன்னா என்ன? போனை வேற வீட்லயே மறந்துட்டேன். அக்கா எங்க நானே தேடுறேன். ஸ்ருதிகை இன்னும் வரல. ஐயோ ஸ்ருதி, போன் எடு. அஸ்வின் தம்பி, ஸ்ருதி அம்மாவோட போனை அடிச்சுட்டே இருக்கு. என்ன ஸ்ருதியோடதா? அவளை கூப்பிட்டு சொல்லி அப்பவே சொன்னேன்ல. அவங்க கிட்ட நான் சொன்னேன், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலங்க. திரும்பவும் என்கிட்ட எதையும் சொல்லாம அவ எங்கேயாவது போயிருந்தா மட்டும் விழும். அக்கா, அக்கா, அம்மன் அருளால நீங்க எப்படியும் எனக்கு கிடைச்சிட்டீங்க. எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நான் இங்க ஒண்ணும் பண்ணலையே. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அக்கா, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுக்கு போலாமாக்கா? சரி, போலாம். அக்கா யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? தப்பிச்சிட்டேன். யாருக்கு எதுவும் தெரிய வரல. ஆனா அக்கா திடீர்னு எங்க வெளியில கிளம்பி போயிருப்பாங்க? காலையில நல்லா தானே இருந்தாங்க, சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்தாங்க. சரி. ஸ்ருதி, what the hell? நீ எங்க போன? நானா? நான் எங்கேயும் போகலைங்க, இங்கதான் இருந்தேன். இங்கயா? நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சுங்க. ட்ரெஸ் மாத்திக்க தானே ஆசைப்பட்டீங்க, அப்புறம் ஏன் இன்னும் இந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க? சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஸ்டூபிடா பேசுறதை நிறுத்திட்டு முதல்ல என் கூட ரூமுக்கு வா. அதுவும் இப்போ. வாங்க போலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் இப்பயே வரேன். அதாங்க பின்னாடியே வரேன். ஸ்ருதி, பாத்து. எதுக்கு இப்படி லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு சுத்தமா கண்ணே தெரியல. லைட் ஆன்ல இருந்தா மட்டும் உனக்கு கண்ணு தெரிஞ்சிருமா என்ன? சும்மா குத்தி காட்டாதீங்க. கேக்கையும் அவனோட ஸ்டூபிட் ஐடியாவும். அக்காவுக்கு ஆக்சுவலா எந்த சர்ப்ரைஸும் தேவையில்லை. அவங்களுக்கு நல்ல ஜுவல்லரி செட் கொடுத்தேன். அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு தான் மூளை வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். அந்த ஜுவல்லரி செட் எல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமே கிடைக்கல. அவங்க வாங்கி கொடுத்தவ நீங்க போட்டுட்டு வந்ததை பார்த்ததும் அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. நீங்க பூஜைக்கு வந்தீங்கல்ல, அதை பார்த்து அக்கா சந்தோஷப்பட்டாங்க. ஸ்டூபிட் ஐடியா, ஸ்டூபிட் சர்ப்ரைஸ். உங்களுக்கு வேணா ஸ்டூபிடா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரை அக்காவை சந்தோஷப்படுத்த இது தவிர நல்ல வழி வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரபிஷா இருக்கு. யாராவது இத பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? அதிகமான ஸ்டூபிட் எதுனே எனக்கு புரியல. அந்த ஐடியாவா இல்ல அந்த குர்தாவா? இந்த பட்டன் வேற போட முடியல. இந்த பட்டன்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, இத நல்லா போடலாம். பாத்தீங்களா? இன்னும் 2 ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி சூப்பரான ஐடியால உங்களுக்கு வரவே வராது. உனக்கு வருமா? இன்னைக்கு கூட வந்ததுல இந்த ஐடியாவை நான்
ஸ்ருதி, என்ன பாரு. உனக்கு என்ன தோணுது? எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இதே ட்ரெஸ்ல இருக்கேன்னு தெரியுமா? இது உன் ஐடியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை தடவை டர்ன் பண்ணாலும் இந்த பைஜாமா லூஸ் ஆகி விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. பட் ஸ்டில் இதையே தான் போட்டுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சு பார்த்தியா? இதுக்காகத்தான், உன் முகத்துல இந்த ஸ்மைல பாக்குறதுக்கு தான். நீ சரியாதான் கெஸ் பண்ண. இதெல்லாம் நீ பேக் பண்ணணும். நல்லா மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் கப் ஏதாவது விட்டு போயிடுச்சா? இப்போ திரும்பவும் நான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் திறந்து பார்க்கணுமா என்ன? யா, எக்ஸாக்ட்லி. போய் திறந்து பாரு. கோ. கடலையா? சல்மான் கானோட போஸ்டர். ஜிலேபி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். அந்த ஏரியா கடை தானே?
யாரு? சின்ன நான் தான். என்னாச்சு பாட்டி? குரல் கொடுத்துருக்கலாமே. இல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன. அதனாலதான் நானே உன்னை பார்க்க வந்தேன். தயவு செஞ்சு என் கூட வரியா? உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். ஷியோர், நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். வா சின்ன. இன்னும் நாம 2 பேரும் பேசி முடிக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மூச்சு நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு பாட்டி? சின்ன, ஆசிரமத்துல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. என்னாச்சு? அவங்க அவங்க அங்க இல்லையா? சுபத்ரா ஆசிரமத்துல இல்லையா? அங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆசிரமத்தோட மேனேஜர் தான் போன் பண்ணாரு. அது வந்து 2 நாளா அவங்க எங்கேனே தெரியலையா? வாட்? அப்ப 2 நாளா ஏன் நமக்கு கால் பண்ணல? சின்ன, என்ன பாட்டி திடீர்னு இப்படி ஃபோன் பண்ணி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதா? இருக்கு. ஆனா இத சொல்றதுக்காக அவங்க ஃபோன் பண்ணல. அவங்க தெரியாதுன்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்ணல. உனக்கு தான் தெரியும்ல சின்ன, நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அவங்கள நாம தனியாவே விட்டுருக்க கூடாது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு சம்பவத்தினால தானே இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்கள அந்த இடத்துல நம்ம விட்டுருக்கவே கூடாது. நானும் ட்ரை பண்ணவே இல்லை பாட்டி. எத்தனை தடவை போய் கூப்பிட்டுருப்பேன், ஆனா அவங்க தானே வர முடியாதுன்னு சொன்னாங்க. பாட்டி நீங்க எதுக்கும் யோசிக்காதீங்க, நான் போய் அவங்கள தேடுறேன். நானும் உன் கூட சேர்ந்து வரேன் சின்ன. ஆனா ஒரு விஷயம், இப்போ இந்த விஷயத்த இப்போதைக்கு யாருகிட்ட இதை சொல்ல வேணாம். சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். மா, அண்ணா வந்துட்டாரா? இல்ல, இது வரைக்கும் அவ எனக்கு போன் பண்ணல. நான் போன் பண்ணா நோ ஆன்சரிங். ஓகே மா,
அந்த ஆசிரமத்துல ரொம்ப நாளா இருக்காங்கல்ல? ஆ ஆ, கிட்டத்தட்ட 14 வருஷமா அங்கதான் இருக்காங்க. ஆனா அம்மா, அண்ணா அவரை இங்க கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார்ல? ஆ, ஆனா அந்த சுபத்ரா தேவி இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வரவே இல்லை. ஹலோ ஹை பை பை. ஆனா அவங்க அண்ணனுடைய பாட்டி தானே, அப்புறம் என்ன? ஐ டோன்ட் நோ. சொல்லப்போனா அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே அவ்வளவா தெரியாது. ஆமாமா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஹலோ ஹாய் பை பை. நான் இப்ப வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். நான் தினமும் காலையில கடவுளை வேண்டிக்கிட்டு பிரசாதம் நெய்வேத்தியம் எல்லாம் கொடுக்கறேன்ல, அதை அவர் ஏத்துக்கிட்டு அவங்கள கொஞ்சம் கம்மி டேஞ்சர் ஆக்குனா போதும். ஹலோ ஹாய் பை பை. இத்தனை வருஷமா அவங்க ஆசிரமத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அஜய், டிஃபன் எடுத்து வச்சுட்டேன். ஓகே. என்னாச்சு அத்தம்மா? யாராவது வரப்போறாங்களா என்ன? ஹலோ ஹாய் பை பை. உன்னோட நாக்குல ஏதாவது மச்சம் இருக்கா என்ன? நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் நான் தானே ஃபர்ஸ்ட் மாட்டுவேன். ஹலோ ஹாய் பை பை. மா. அஜய், உங்க கர்ச்சிஃப். தேங்க்ஸ். ஏதாவது பிரச்சனையா என்ன? அஸ்வனும் பாட்டியம்மாவும் காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அத்தம்மாவும் பதட்டமா இருக்காங்க. ஒன்றும் இல்லை பிரியா, பிரச்சனை எதுவும் இல்லை. அதில் அஜய், ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நல்லது பிரியா. அண்ணன் சீக்கிரமாக ஆஃபீஸ் போனதுனால நானும் இப்போ கிளம்பணும். ஓகே, நீ எதை பற்றி யோசிக்காத. ஓகே, பாய். தேங்க்யூ. நேத்து நான் சின்னாவா அந்த ட்ரெஸ்ல பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் கண்டிப்பா நீங்களா தான் இருப்பீங்க. தேங்க்யூ. அட, நான் அந்த தட்டை எங்க வச்சேன்? அக்கா, நீங்க இதைத்தானே தேடுறீங்க? நேத்து நான் உங்க ரூமுக்கு இதை கொடுக்கதான்க்கா வந்தேன். ஆனா அப்ப நீங்க... ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, இத நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். அக்கா, கடந்த கொஞ்ச நாளா என்னென்னவோ நடந்துருச்சு. அதுக்காக... ஸ்ருதி, நாம அதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எது நடந்ததோ நடந்துடுச்சு. எப்பவுமே நடந்ததை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதோட நான் என் கண்ணால பார்த்துட்டேன். நடந்து போன விஷயங்களால என்னோட சின்ன எந்த அளவுக்கு மாறி இருக்கான்னு. நான் ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. அது நேத்து நான் சின்னாவை அந்த ட்ரெஸ்ல பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்களா தான் இருப்பீங்கன்னு. தேங்க்யூ. பாத்துக்கா.